குழந்தைகளை விட்டு மனம் வரல. சின்ன வயசுல நானும் குழந்தை அப்பா அம்மா விளையாட்டலாம் மேலான கப்தனின் தங்கைகளை ஐயோ ஆடாதடா அப்பா உங்களுக்கு திருமணம் செய்து கொடுத்திருக்கிறோம். இந்த பாவிக்கு சின்ன ஆசைங்க. உங்களுக்கு முதல் இரவு நடத்தி வைக்கணும். ஐயோ கடவுளே முதல் இரவு போவீங்களோ போக மாட்டீங்களோ. இந்த கம்சார் தங்கைகளுக்கு எவ்வளவோ சீர்வரிசை கொடுத்திருக்கிறார். இந்த பாவி என்னால முடிஞ்சதுங்க. குழந்தைங்களுக்கு முறுக்கு சுட்டு கொடுக்கணும்னு ஆசை. எவனோ தோசை கல்லு பிறந்த வீட்டுக்கு பெருமையும் புகுந்த வீட்டுக்கு நற்பெயரும் கேடு தருவதால் ஒரு பெருடைய கடமை. இருந்தாலும் இல்லற வாழ்க்கையில் பற்றி சந்தோஷமாக அழகான உங்கள் தங்கைகளுக்கு திருமணம் செய்து வைத்திருக்கிறேன். இந்த திருமண கோலத்தோடு நகர்வலம் வர வேண்டும். இந்த நாட்டை சுற்றி காட்ட வேண்டும். தங்கைகளுக்கு அழகான திருமணம் செய்து வைத்தால் நாட்டு மக்கள் உங்களை பேசுகிறார்களா இல்ல கூப்பிடுகிறார்கள் பார்க்க வேண்டும். ஒரே ஒரு மாங்கனி இருக்கின்றது. எனக்கு அந்த மாங்கனியை பறித்து தருங்கள். அந்த மாங்கனியை நான் சிக்க வேண்டும். அதோ பார்த்தாயா உயரத்திலே ஒரு மாங்கனி காய்ச்சி தொகுகிறது. அந்த கனி உடைக்க வேண்டுமா? ஆமா அண்ணா. அந்த கனியோ எனக்கு எட்டாவது போல் இருக்கின்றது. எப்படியாவது முயற்சி செய்து அந்த மாங்கனியை எனக்கு நீங்கள் பறித்து தர வேண்டும். அந்த மாங்கனியை உடைக்க வேண்டும். ஆமா தங்கா, நீங்கள் கேட்டதை இதுவரையும் இந்த அண்ணன் தடையின்றி உடைத்ததே கிடையாது. ஆகையினால் அந்த மாங்கனியை இப்பொழுதே பறித்து தர போகிறேன். இப்பொழுது 8 மணிக்கின்றேன். இந்த காலகத்திலே வாழக்கூடிய பரிசுத்த மகாரிஷி 12 ஆண்டு காலமாக சிவனின் அம்சத்தில் கிடைக்கக்கூடிய இந்த மலர், இந்த அழகான மாங்கனியை, எனக்கு உரிய மாங்கனியை உன் தங்கை தேவகி கேட்டாள் என்பதற்காக எட்டாத மாங்கனியை எட்டி பறித்திருக்கிறார். அடே கம்சடே, எனக்கு உரிய இந்த மாங்கனியை பறித்ததா? எட்டாத கனியை நீ எட்டி பறித்ததா? உன் தங்கை தேவகி வயிற்றில் பிறக்கும் 8வது குழந்தையா உனக்கு கட்டாய மரணம் 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 மரணம். அடிக்கிட்டே ஒரு கத்த வழியா கத்தா அவர் உண்ணக்கூடிய அந்த கனியை பறித்ததால் உனக்கு பிறக்கும் 8வது மகனால். அந்த கனியை எட்டி பறித்ததால் 8வது மகனால் கட்டாய மரணமா? என்னுடைய வார்த்தை கேளுங்கள் அண்ணா. அண்ணா, என் உள்ளத்திலே
நினைத்திருந்தேன் நான் உன்னை நினைத்திருந்தேன் உங்களுக்கு பிறக்கும் 8வது மகனால் எனக்கு கட்டாயம் இருவரையும் கொண்டு விடாது. எங்களுக்கு பிறக்கும் 8வது குழந்தையால் தானே உனக்கு கட்டாயம் உண்மைதான். எங்களுக்கு பிறக்கின்ற ஒவ்வொரு குழந்தையும் ஐயோ உடைய கருத்திலே இருக்கக்கூடாது. உங்கள் இருவருக்கும் சேர்ந்து பிறக்கும் ஒவ்வொரு குழந்தையும் இந்த கப்தரத்திலே ஒப்படைக்க வேண்டும். மீறினால் நடப்பதே வேறு. இந்த வயதானவனை திருமணம் செய்து கொண்டு நீ படுகின்ற சித்திரவதை என்னால் பார்க்கவே முடியவில்லையே. என்ன திரு குழந்தைகள் நீங்கள், பச்சிலும் மாறாத பதுமைகள். இந்த படுவாவி இந்த நாட்டிற்காகவும் இந்த சொத்துக்காகவும் ஆசைப்பட்டு இந்த வயதான கிழவனுக்கு திருமணம் செய்து கொடுத்து விட்டானே. அப்படி திருமணம் செய்து கொடுத்து இந்த வாதான சிறையில் நம்ம இருவரையும் அடைத்து விட்டானே. என்ன செய்வது? நம்முடைய விதி இதுதான் என்றால் அதை மாற்ற யாராலும் முடியாது. இருந்தாலும் நம் வாழ்நாள் முழுவதும் இந்த சிறையிலே தான் அகப்பட்டு கிடக்க வேண்டுமா? இன்று உனக்கு திருமணம். நானோ வயதானவன். இந்த சின்ன சிறு வயதில் எவ்வளவோ ஆசா பாசங்களோடு இருந்திருக்கும். அனைத்தையும் மறந்து இந்த கிழவனை திருமணம் செய்து கொண்டாயே. இருந்தாலும் நமக்கு திருமணம் அதை நினைத்தாலே இனிக்கின்றது. சிறிது நேரம் இந்த பாதாள சிறையிலே சந்தோஷமாக இருக்க வேண்டும். பார்க்கும் பொழுது என் மனசு எப்படி தோணு தெரியுமா? எனக்கு வாழ்வின் ஒரு நாள் திருநாள் அதில் வசந்தம் வருகின்ற ஒரு நாள்
வசந்தம் வருகின்ற ஒரு நாள் பாவை உன்னை நினைவிருந்து பசி அடங்க தருவாயோ மருந்து பார்க்க பார்க்க திகைக்காதோ பருவம் கண்டு சுவைக்காதோ காம பசியும் பரந்தோடும் நேரம் வாழ்வில் ஒரு நாள் திருநாள் காமம் கணை கண்ணில் பாயும் அதை கண்டு கண்கள் சுவையேறும் காணல் நீர் போன்ற காமம் கரை கண்டாடில்லை யாரும் வாழ்வின் ஒரு நாள் திருநாள் அதில் வசந்தம் வருகின்ற ஒரு நாள் இந்த சிறையில அழகாக வந்திருக்கிறது. இந்த செய்தியை கண்டதும் படுவாவி அந்த கப்தான் இந்த குழந்தையை உயிரோடு வச்சிருக்க மாட்டானே, ஆமாங்க. இந்த குழந்தையை கொண்டு விடுவானே. அந்த படுபாவிடமிருந்து இந்த குழந்தையை நாம் எப்படிதான் காப்பாற்றுவது ஒன்றுமே புரியவில்லையே. எப்படியாகிலும் அந்த கம்சன் கண்களுக்கு தெரியாமல் இந்த குழந்தையை பாதுகாக்க வேண்டும். ஆமாங்க. புறப்படுமா போகலாம்.